ஹலோ எலன் மாஸ்க். எதுக்கு இந்த மாஸ்? இடைவிடாத இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சு உங்களுக்கு லாபமா அதை யூஸ் பண்ண கொடுக்க தெரியலேப்பா. இப்படியான பல்வேறுபட்ட கமெண்ட்ஸை நான் சொல்லல. கேட்டவங்க பார்த்தவங்க சொல்றாங்க. சரி, பூமியில சுற்றுவட்ட பாதையை சொல்லுவாங்க லியோ ஜியோ மியோ. ஸ்டார்லிங்கோட ஸ்ரீலங்கன் பிரைஸ கேட்டதுமே எங்களுக்கு வருது கையோ மியோ குயோ. இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா எலன் மஸ்க்பா, ஒரு நியாயம் வேணாமா? குறைஞ்சது 12,000 ரூபாய் இருந்தா தான் மாதம் உங்க ஸ்டார்லிங்க நம்ம யூஸ் பண்ணலாம். மிச்ச ஸ்டார்லிங் பத்திய தேடல்களுக்கு தான் நிறைய பேர் வீடியோ போட்டாங்களே. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் இதுதாங்க, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமா என்ன, ஒரு போட்டியாளர் சந்தைக்கு வந்துட்டாருன்னா அவர் கொண்டு வர்ற ப்ராடக்டோட தரமும் விலையும் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான தரத்தோட விலையை கொஞ்சம் குறைச்சு சந்தையில நம்ம பொருளை கொடுக்கறதா இன்னொரு போட்டியாளருடைய வேலையே. ஆனா நம்ம நாட்டு பசங்க ரொம்ப டிஃபரெண்டா திங்க் பண்ணுவாங்க. 12,000 ரூபாய் கொடுத்து ஸ்டார்லிங்க யூஸ் பண்றாக்கள் இவ்ளோ பேர் இருக்காங்கன்னா நம்ம ஏன் 715 ரூபாயில இருந்து 10 ஜிபியே ஒரு 7,500 ரூபாய்க்க கூடாது, 20 ஜிபிக ஏன் 10,000 ஆக்க கூடாதுன்னு யோசிச்சாலும் யோசிச்சிருவாங்களோ. பொக்கெட் ரவுட்டர்ல இருந்து பொட்டி ரவுட்டர் வரைக்கும் விலை கூடும் போலதான் கிடக்கு. ஆனா உண்டு, இந்த ஸ்டார்லிங் சிக்னல் கிடைக்காம கஷ்டப்படுற இலங்கையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, இளையவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு, தேடலை செய்யக்கூடியவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. கிராமத்துல, மலை பிரதேசத்துல, இங்க கொழும்புழைய சிக்னல் இல்ல, அது வேற கதை. ஆனா இருந்தாலும் ஒரு கூட்டமாக நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய பாடசாலை, லைப்ரரி போன்ற இடங்களுக்கு இந்த ஸ்டார்லிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளிநாட்டுல இருந்து இலங்கையில ஏதாவது ஒரு கிராமத்துக்கு, ஏதாவது ஒரு பாடசாலைக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறவங்க மாசம் மாசம் இந்த ஸ்டார்லிங் கனெக்ஷனை கட்டி எடுத்து கொடுக்கற மாதிரி இருந்தா அது யூஸ்ஃபுல் தான். பயனுள்ள விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு ரெடியாங்க.